ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். ஜாதி மல்லியில் வெள்ளை ஜாதி கலர் ஜாதின்னு 2 வகைகள் இருக்குது. நம்ம பார்க்குறது வெள்ளை கலர் ஜாதி மல்லி. இந்த வெள்ளை கலர் ஜாதி மல்லியை எங்கள் ஊர்லலாம் பிச்சி பூனி தான் சொல்லுவாங்க. இந்த ஜாதி மல்லி செடியிலேருந்து லேயரிங் மெத்தடில் ஒரு பதியம் போட்டு சமீபத்தில் தான் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த பதியத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஒரு கிளையை செடியிலேருந்து கட் பண்ணாமலே அப்படியே ஒரு மண்ணுக்குள்ளே வளைச்சி மேலே வெயிட்டுக்கு ஒரு செங்கல் ஏதாவது ஒன்று வச்சு பதியம் போட்டது தான் இந்த மாதிரி ஒரு முறை. இந்த லேயரிங் மெத்தட் பதியம் போடுற வீடியோவோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அடுத்ததாக இதே செடியில் கட்டிங் மெத்தடில் எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம். கட்டிங் மெத்தட்னா ஒரு குச்சியை கட் பண்ணி எடுக்காமல் அந்த கணுவிலேருந்து கைனாலே உடச்சி எடுக்க போகிறோம். இது ஒரு முறை. இதே முறையில் செம்பருத்தி செடியை கூட நான் பதியம் போட்டு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். செம்பருத்தி, அப்புறமா மல்லிகை, நித்தியமல்லி எல்லா செடிகளையுமே இதே முறையில் நம்ம பதியம் போடலாம். ஒரு கிளையை கட் பண்ணி பதியம் போட்டோம்னா அந்த கிளைக்கு துளிர்த்து வர்ற வாய்ப்பு ரொம்ப குறைவு. காரணம் என்னென்னா அந்த கிளை அடியிலேருந்தே அழுகிக்கிட்டு வரும், அப்படி இல்லைன்னா காஞ்சி போகும். ஆனால் இந்த மாதிரி கணுவிலேருந்து உடச்சி எடுத்து நம்ம பதியம் போட்டோம்னா இந்த கிளைகள் பெரும்பாலும் துளிர்த்து வந்துடுது. இதை நான் பல முறை பார்த்துருக்கேன். இப்போ பதியம் போடுறதுக்கு கிளையை எப்படி உடச்சி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்டெம் போகுது, அதிலேருந்து ஒரு பக்க கிளை வருது பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம உடச்சி எடுக்க போகிறோம். அந்த ஜாயிண்ட்டுக்கு பேர் தான் கணு. இப்போ போகுது பார்த்தீங்களா அந்த கிளை, அதை ஆப்போசிட் சைடில் மெதுவாக பிடிச்சி தள்ளும் போது அந்த கணுவிலேருந்து அப்படியே வந்துடும். ரொம்ப ஈஸியாகவே வரும். இதே முறையில் நீங்கள் எல்லா செடியிலையுமே உடச்சி பாருங்கள். செம்பருத்தி செடி, மல்லிகை, நித்தியமல்லி எல்லா செடியிலையுமே உடச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வரும். எவ்வளோ ஈஸியாக கையில் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு ரொம்ப திக்கான கிளை தான் எடுக்கணும், நைஸான கிளை தான் எடுக்கணும்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப நைஸான கிளைகள் கூட பதியம் சக்ஸஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடுறோம். தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால செடி அந்த கிளை நல்லா ஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ அடுத்த கிளை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல எடுத்ததோட கொஞ்சம் சின்ன கிளையாக இருக்குது பாருங்கள், அதாவது தின்னாக இருக்குது பாருங்கள். இதே இந்த மாதிரி எடுத்துக்கிடுறோம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அந்த இடத்துல தோல் மாதிரி இழுத்துக்கிட்டு வரோம். அதை நீங்கள் கொஞ்சம் அப்படி திருகுனீங்கன்னா கட்டாவி வந்துடும். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு கிளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3வது கட் பண்ண கிளையில் அந்த கணு கட்டாயிருச்சு பாருங்கள். இப்போ இதே நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம். குறைஞ்சது 1 மணி நேரமாவது இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். நம்ம வெளி இடங்கள்லேருந்து கிளைகளை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு தண்ணி தெளித்து கெட்டி தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் கிளை வாடி போகாமல் இருக்கும், பதியம் சக்ஸஸ் ஆகும். இப்போ பதியம் போடுறதுக்கு மண்கலவையை பற்றி பார்க்கலாம். நான் எப்போவுமே அறுவடை முடிஞ்ச தொட்டிகளில் உள்ள பழைய மண்கலவை தான் எடுத்து பதியம் போடுவேன். உங்ககிட்ட ஆற்று மண் இருந்தால் எடுத்துக்கலாம், நைஸ் எம்சாண்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். உங்கள் தோட்டத்து மண் நல்ல உதிரித்தன்மையோடு இருந்தால் எடுத்துக்கலாம். அதாவது வலுவழுப்பு தன்மை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி உள்ள மண்கலவை எடுத்துக்கலாம். கோகோபீட் கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கலாம், உரங்கள் சேர்க்க வேண்டாம். தொட்டி ரொம்ப குட்டியான அளவுகளில் உள்ள தொட்டியை நம்ம எடுக்கக்கூடாது, கொஞ்சம் பெரிய தொட்டியை எடுத்துக்கிறதே நல்லது. பதியம் போடுற தொட்டிக்கு ஹோல்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். நம்ம ஊற்றுற தண்ணி நல்லா வடிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த தொட்டி மண்ணில் பெரிய மண்புழுக்கள் இருக்கவே கூடாது. பெரிய மண்புழுக்கள் இருந்ததுன்னா அந்த பதியம் சக்ஸஸ் ஆகாது. நான் இன்றைக்கி இந்த வாட்டர் கேனில் தான் பதியம் போட போகிறேன். இந்த கருவேப்பிலை செடியை 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் நடவு பண்ணேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கிளையை பதியம் போடும்போது அந்த கிளை டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம அப்படியே வச்சு அழுத்தினோன்னா அந்த நுனியில் கிளை டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த பதியம் போடுற இடத்துல அடியில் இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடணும். அந்த மண்ணுக்குள்ளே அந்த இலைகள் இருக்கும்போது அது அழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளையாக நல்லா வச்சு, அதாவது ஒரு கணுவாவது அந்த மண்ணுக்குள்ளே உள்ளே போகணும். அந்த மாதிரி வச்சு நல்லா அந்த மண்ணை டைட் பண்ணி விட்டுறணும். மண் ஒரு காற்று இடைவெளியோடு இருக்கக்கூடாது, நல்லா டைட் பண்ணி விடணும். இந்த அடியில் இருக்கிற இலைகளை எடுத்துடலாம், அந்த மாதிரி எடுத்துடலாம். பதியம் போடுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம போட்டு போட்டு பழக பழக தான் நமக்கு பதியம் சக்ஸஸ் ஆகும் நல்லா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லா பதியமுமே போட்டு பாருங்கள். இந்த கவாத்து பண்ணும்போது கிடைக்கிற கிளைகள் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் பதியம் போட்டு பழகுங்க. நர்சரியில் வாங்குகிற செடியை விட நம்ம போடுற பதியங்கள் தான் சீக்கிரமாக அசுர வளர்ச்சி அடையும், வேரும் நல்லா விடும். இது என் அனுபவத்தில் நான் பல முறை பார்த்துருக்கேன்.
நம்ம பதியம் வந்து காலையில் 2 மணி நேரம் மட்டும் வெயில் பட்டுட்டு போகிற மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்திருக்கு. தினம் ஒரு வேளை அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்தோம். இப்போ 10 நாள் ஆயிருக்கு. நம்ம பதியம் எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதே முறையில் போட்ட செம்பருத்தி பதியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த செம்பருத்தி பதியம் போடுறத கூட நம்ம சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், நிறைய கிளைகள் நான் பதியம் போட்டேன். எந்த கிளையுமே காஞ்சி போகலை. நிறைய பதியம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 இந்த கிளை மட்டும்தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது. அது கூட நல்லா ரெக்கவர் ஆகி வருது. இந்த கிளையும் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது. நம்ம போட்ட பதியம் எதுவுமே காஞ்சி போகலை. இந்த வீடியோவோட லிங்க்கை கூட நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம போட்ட ஜாதி மல்லி பதியத்தை தான் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இந்த நுனியில் உள்ள இந்த கொழுந்து மட்டும் காஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் அந்த இலைகள்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த பதியம் மட்டும் இலை மட்டும் கொஞ்சம் வாட்டமாக இருந்தது 1 வாரம் வரைக்கும். இப்போ 3 நாளாக நல்லா தெளிவாயிடுச்சு. இந்த கிளை இந்த 2ம் வாடவே இல்லை. போட்டதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. இந்த நுனி மட்டும்தான் வாடி இருக்குது. இதெல்லாம் நம்ம கட் பண்ணலை, அப்படியே தான் நம்ம பதியம் போட்டோம். அடியில் பாருங்கள், நிறைய செடிகள் கூட முளைச்சிருக்கு பாருங்கள் 10 நாள் ஆகினதுனால. இந்த ரோஜா பதியம் முதல்ல இருந்தது. இது கூட நம்ம ரோஜாவை லேயரிங் மெத்தடில் பதியம் போடும்போது அது தானாகவே உடஞ்சி விழுந்த கிளை தான். அதுவும் நல்லாவே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற இந்த சின்ன செம்பருத்தி செடியை 10 நாளைக்கு முன்னாடி குரங்கு வந்து இதில் ஒரு 2-3 கிளைகளை உடச்சி போட்டுருச்சு. நானும் இந்த அடியில் வந்த கிளைகளையும் எடுத்து பதியம் போட்டேன். அந்த பதியம் கூட நல்லா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. இந்த ஃபிலோடென்ட்ரான் இருக்கிற தொட்டியிலே தான் நான் போட்டு வச்சேன். ஒரு சில கிளைகள் வந்து நல்லா வாடாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், பதியம் போடும்போது நம்ம நிறைய இதை நம்ம கற்றுக்கிடுறோம். ஒரு சில கிளைகள் வந்து வாடிட்டு அதுக்கப்புறம் தான் தேருது. ஆனாலும் எல்லாமே இந்த முறையில் நம்ம இந்த கணுவிலேருந்து உடச்சி எடுத்து பதியம் போட்டோம்னா நல்லாவே சக்ஸஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், வேறு கிளைகள்லாம் இருக்குது பாருங்கள். எதுவுமே காயலை. நான் போட்ட பதியம் எதுவுமே காயலை. நம்ம கார்டனில் நான் வளர்க்குற செடிகள் பெரும்பாலும் நானே பதியம் போட்டு வளர்த்தது தான். இப்போ நம்ம பார்க்குற பன்னீர் பட்டன் ரோஸ், அடுத்ததாக பார்க்குற பன்னீர் பட்டன் ரோஸ், அடுத்ததாக பாருங்கள் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் தீபாவளி அன்னைக்கு போட்ட பதியம். 6 மாதத்துக்குள்ளே இந்த பதியம் இந்த அளவுக்கு நல்ல பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். ஜாதி மல்லி செடி கூட நான் பதியம் போட்டு வளர்த்தது தான். இதை கூட நம்ம சேனலில் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். இது ஊர்லேருந்தே கிளை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து குச்சியாக கட் பண்ணி நம்ம பதியம் போட்டோம். அடுத்தாப்பில் உள்ள சின்ன ஜாதி மல்லி செடியும் நான் பதியம் போட்டது தான். இந்த பதியம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.